கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நான் தொடர்ந்து பிரசங்கிகளின் இளவரசன் என்ற பட்டத்தை பெற்ற ஸ்பர்ஜன் அவருடைய பிரசங்கங்களை உங்கள் மத்தியிலே சுருக்கமாகவும் ஒவ்வொரு பிரசங்கத்தில் அவர் முக்கியப்படுத்தின சில காரியங்களையும் மையமாக வைத்து நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த செய்திகள் பிரயோஜனமாக இருக்கும் என்பதன் அடிப்படையில் நான் தொடர்ந்து உங்கள் மத்தியில் அவருடைய பிரசங்கங்களை வெளியிடும்படியாக விரும்புகிறேன். அவர் செய்த முதலாவது பிரசங்கம் தேவனின் மாறாத தன்மை. மல்கியா 3:6. இந்த பிரசங்கத்தை ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 1855ஆம் ஆண்டில் நியூ பார்க் ஸ்ட்ரீட் சேப்பல் என்ற லண்டனில் இருந்த ஆலயத்திலிருந்து அவர் பிரசங்கித்த செய்தியாக இது இருக்கிறது. மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அவர் இந்த பிரசங்கத்தை செய்த பொழுது அவருக்கு வயது 20. அந்த காலங்களில் மக்கள் ஒரு விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் உறுதியான அடித்தளத்தை தேடிக்கொண்டிருந்தனர். இந்த விதமான சூழ்நிலையில் வேதத்தின் அடிப்படையில் எல்லாம் பிரசங்களை செய்த ஸ்பர்ஜன் இந்த வசனத்தின் அடிப்படையில் செய்த பிரசங்கத்தின் ஒரு சுருக்கமும் அதை குறித்த சில விவரங்களை உங்கள் மத்தியில் வைக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த வசனம் தேவனின் மாறாத தன்மை வெளிப்படுத்துகிறது. இது மக்களுக்கு பாதுகாப்பாகவும் பாவிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கும்படியாக இந்த செய்தியை அவர் வழங்கியிருக்கிறார். இரண்டாவதாக, பிரசங்கத்தின் முக்கிய கருத்துக்கள் இந்த பிரசங்கத்தில் பார்க்க கூடியவைகளாக இருக்கின்றன. ஸ்பர்ஜன் தேவன் மாறாதவர் என்ற இந்த வார்த்தையின் அடிப்படையில் முதலாவது, தேவன் தம்முடைய குணாதிசயத்தில் மாறாதவர் என்பதை குறித்து பேசினார். மனிதர்கள் பலவீனர்கள், ஆனால் தேவன் நித்தியமாய் அவர் தம்முடைய திட்டத்தையும் செயலையும் நிறைவேற்றுவதில் மாறாதவராகவே தன்மையிலும் குணத்திலும் மாறாதவராக இருக்க என்பதை குறித்து பேசுகிறார். இரண்டாவதாக, அவருடைய குணாதிசயங்கள் மாறாதது என்பதை குறித்து பேசுகிறார். அதாவது அவருடைய அன்பு, தூய்மை, பரிசுத்தம், நீதி, இரக்கம், தேவனின் அதிகாரம், இவைகளெல்லாம் எப்பொழுதுமே மாறாதவைகள் என்பதை குறித்து அவர் எடுத்து பேசுகிறார். அடுத்ததாக, தேவனின் வாக்குத்தத்தங்கள் மாறாது என்று சொல்கிறார். மனிதர்கள் விசுவாசத்தில் தடுமாறலாம், அநேக வேளைகளில் சந்தேகிக்கலாம், ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மாறாதவைகள், அவர்கள் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்று சொல்கிறார். நான்காவது, இதை குறித்து பேசும் பொழுது தேவனின் நீதி மாறாதது. அவர் பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார், ஆனால் அவருடைய நீதியின் அளவையும் தன்மையும் மாற்ற முடியாது என்பதை குறித்து சொல்லுகிறார். அவர் இந்த செய்தியை இரண்டாக பிரிக்கிறார். ஒன்று, ஆறுதல் தரும் பகுதியாக, இரண்டாவதாக எச்சரிக்கையின் வார்த்தையாக அவர் கொடுக்கிறார். விசுவாசிகளுக்கு அது நம்பிக்கையூட்டும் செய்தியாகவும் பாவிகளுக்கு எச்சரிப்பாகவும் அனுப்புகிற இந்த செய்தியாக தேவனின் இந்த தன்மையானது எவ்விதமாக ஒரு மனிதனை ஒரு நாளும் அவருடைய காரியங்களில் மாற்றப்படவோ மாறுதல் அடையவோ முடியாது என்பதை குறித்து அவர் பேசுகிறார். ஒரு காரியத்தை அவர் முக்கியப்படுத்துகிறார், தேவனின் அன்பின் மாறாத தன்மை. தேவன் மாறுவாரா? ஒருவர் சூரியனை மாற்ற முடியுமா? சந்திரனை இருளாக்க முடியுமா? விண்மீன்களை வானத்திலிருந்து களைய முடியுமா? அப்படி என்றால் யெகோவா மாறாதவராக இருக்கும்போது அவரை நீயும் நானும் மாற்ற முடியுமா? தேவன் மனிதன் அல்ல, பொய் சொல்ல வேண்டும் என்று
அவர் அவசியமில்லை, மாற வேண்டும் என்று அவருடைய நிலையில் எந்த விதத்திலும் தேவையும் இல்லை. அவர் மாறாதவர், நிலைத்திருப்பவர். அவர் என்னை நேசித்தார் என்றால் இன்று கூட என்னை நேசித்து தான் வருகிறார். அவர் தனது இருதயத்தை எனக்காக அவர் நேசிக்கும்படியான அந்த நேசத்தை வெளிப்படுத்தும்படியாக என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக மரித்தவர் நம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தினார் என்றால் இன்றும் அதே நிலையில் தான் என்னை நேசிக்கிறார். இந்த செய்தியில் ஸ்பர்ஜனின் ஒரு அழுத்தம் திருத்தமான தேவ வார்த்தையின் சத்தியத்தின் உண்மையை ஆழமாக வெளிப்படுத்துகிறார். தேவனின் விசுவாசத்தை மாறாத தன்மையை வலியுறுத்திய இந்த வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு கடந்து போக உதவி செய்கிறதாக இருக்கிறது. நான்காவது நீங்கள் பார்க்கும் பொழுது ஸ்பர்ஜனின் இறுதி கருத்து அவருடைய பாதுகாப்பு ஒரு நாளும் மாறாதது. அவர் தம்முடைய மக்களிடத்தில் பேசும் பொழுது தேவனின் நிலையான அன்பிலும் விசுவாசத்திலும் நம்பிக்கையோடு நாம் சார்ந்து வாழக்கூடிய விதத்தில் அவருடைய மாறாத தன்மை குறித்து பேசுகிறார். ஒரு தேவனை விசுவாசியாத மனிதனிடத்தில் தேவனின் மாறாத நீதியை நினைவுறுத்தி அவர் மனம் திரும்பும்படியாக அழைக்கிறார். பயமுறுத்தும்படியாக அல்ல, மனம் திரும்பும்படியாக அழைக்கிறார். இந்த பிரசங்கத்தில் பார்க்கிற ஒரு 4 முக்கியமான காரியங்கள் ஸ்பர்ஜனின் ஆழமான ஒரு உபதேசத்தை, சத்தியத்தினுடைய அந்த காரியத்தை அவர் ஒரு ஆழ்ந்த முறையில் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக தேவனின் மகிமையை மையமாக கொண்டு இது தேவனில் நாம் நிலைத்திருக்கும் தன்மையை பற்றி கொண்டு வாழ்வதற்கு நமக்கு ஊன்றுகோலாக இருக்கும் தேவனின் குணம் என்பதை குறித்தும், மூன்றாவதாக அவருடைய உபயோகப்படுத்த முடியாத அந்த வார்த்தைகள் மிக ஆழமான ஒரு மொழி நடையில் மனிதர்களை கவர்ந்து இழுக்கும்படியான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. நான்காவதாக அவரது ஊழியத்தின் அடித்தளமாக அமைந்தது தேவனின் மாறாத தன்மை, தேவனின் ஆற்றலும் கிருபையும் பரிசுத்தமும் மாறாதது என்பதை அவர் வலியுறுத்தினார். முடிவுரையாக ஸ்பர்ஜனின் இந்த முதல் பிரசங்கம் தேவனின் மாறாத தன்மை என்பது ஒரு நம்பிக்கையூட்டும்படியான ஒரு அஸ்திவாரத்தை போடுகிற ஒன்றாகும். தேவனை அறியாதவர்கள் அவருடைய கிருபை அண்டிக் கொள்ளும்படியாக அறைகோவல் கொடுக்கிற ஒன்றாக காணப்படுகிறது. இது அவர் தம்முடைய கிருபையை பற்றி கொண்டு வாழ்கிற தேவன் கொடுத்திருக்கிற அந்த சத்தியத்தை மக்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக எளிதாகவும் ஆழமாகவும் சொல்லக்கூடிய திறமையை கிருபையாய் தேவன் கொடுத்திருந்த நிமித்தமாக அவர் 20 வயதிலும் செய்த அருமையான இந்த பிரசங்கத்தினுடைய மகா ஆழத்தையும் மேன்மையையும் தேவனுடைய மகிமையையும் அவருடைய மாறாத தன்மை ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் கொடுக்கிற மிகப்பெரிய நம்பிக்கையும் குறித்து பேசுகிறார். தொடர்ந்து நாம் அடுத்த 2வது செய்தியை பார்ப்போம். நன்றி. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நான் தொடர்ந்து பிரசங்கிகளின் இளவரசன் என்ற பட்டத்தை பெற்ற
ஸ்பர்ஜன் அவருடைய பிரசங்கங்களை உங்கள் மத்தியிலே சுருக்கமாகவும் ஒவ்வொரு பிரசங்கத்தில் அவர் முக்கியப்படுத்தின சில காரியங்களையும் மையமாக வைத்து நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த செய்திகள் பிரயோஜனமாக இருக்கும் என்பதன் அடிப்படையில் நான் தொடர்ந்து உங்கள் மத்தியில் அவருடைய பிரசங்கங்களை வெளியிடும்படியாக விரும்புகிறேன். அவர் செய்த முதலாவது பிரசங்கம் தேவனின் மாறாத தன்மை. மல்கியா 3:6. இந்த பிரசங்கத்தை ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 1855ஆம் ஆண்டில் நியூ பார்க் ஸ்ட்ரீட் சேப்பல் என்ற லண்டனில் இருந்த ஆலயத்திலிருந்து அவர் பிரசங்கித்த செய்தியாக இது இருக்கிறது. மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அவர் இந்த பிரசங்கத்தை செய்த பொழுது அவருக்கு வயது 20. அந்த காலங்களில் மக்கள் ஒரு விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் உறுதியான அடித்தளத்தை தேடிக்கொண்டிருந்தனர். இந்த விதமான சூழ்நிலையில் வேதத்தின் அடிப்படையில் எல்லாம் பிரசங்களை செய்த ஸ்பர்ஜன் இந்த வசனத்தின் அடிப்படையில் செய்த பிரசங்கத்தின் ஒரு சுருக்கமும் அதை குறித்த சில விவரங்களை உங்கள் மத்தியில் வைக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த வசனம் தேவனின் மாறாத தன்மை வெளிப்படுத்துகிறது. இது மக்களுக்கு பாதுகாப்பாகவும் பாவிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கும்படியாக இந்த செய்தியை அவர் வழங்கியிருக்கிறார். இரண்டாவதாக, பிரசங்கத்தின் முக்கிய கருத்துக்கள் இந்த பிரசங்கத்தில் பார்க்க கூடியவைகளாக இருக்கின்றன. ஸ்பர்ஜன் தேவன் மாறாதவர் என்ற இந்த வார்த்தையின் அடிப்படையில் முதலாவது, தேவன் தம்முடைய குணாதிசயத்தில் மாறாதவர் என்பதை குறித்து பேசினார். மனிதர்கள் பலவீனர்கள், ஆனால் தேவன் நித்தியமாய் அவர் தம்முடைய திட்டத்தையும் செயலையும் நிறைவேற்றுவதில் மாறாதவராகவே தன்மையிலும் குணத்திலும் மாறாதவராக இருக்க என்பதை குறித்து அவர் பேசுகிறார். இரண்டாவதாக, அவருடைய குணாதிசயங்கள் மாறாதது என்பதை குறித்து பேசுகிறார். அதாவது அவருடைய அன்பு, தூய்மை, பரிசுத்தம், நீதி, இரக்கம், தேவனின் அதிகாரம், இவைகளெல்லாம் எப்பொழுதுமே மாறாதவைகள் என்பதை குறித்து அவர் எடுத்து பேசுகிறார். அடுத்ததாக, தேவனின் வாக்குத்தத்தங்கள் மாறாது என்று சொல்கிறார். மனிதர்கள் விசுவாசத்தில் தடுமாறலாம், அநேக வேளைகளில் சந்தேகிக்கலாம், ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மாறாதவைகள், அவைகள் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்று சொல்கிறார். நான்காவது, இதை குறித்து பேசும் பொழுது தேவனின் நீதி மாறாதது. அவர் பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார், ஆனால் அவருடைய நீதியின் அளவையும் தன்மையும் மாற்ற முடியாது என்பதை குறித்து சொல்லுகிறார். அவர் இந்த செய்தியை இரண்டாக பிரிக்கிறார். ஒன்று, ஆறுதல் தரும் பகுதியாக, இரண்டாவதாக எச்சரிக்கையின் வார்த்தையாக அவர் கொடுக்கிறார். விசுவாசிகளுக்கு அது நம்பிக்கையூட்டும் செய்தியாகவும் பாவிகளுக்கு எச்சரிப்பாகவும் அனுப்புகிற இந்த செய்தியாக தேவனின் இந்த தன்மையானது எவ்விதமாக ஒரு மனிதனை ஒரு நாளும் அவருடைய காரியங்களில் மாற்றப்படவோ மாறுதல் அடையவோ முடியாது என்பதை குறித்து அவர் பேசுகிறார். ஒரு காரியத்தை அவர் முக்கியப்படுத்துகிறார், தேவனின் அன்பின் மாறாத தன்மை. தேவன் மாறுவாரா? ஒருவர் சூரியனை மாற்ற முடியுமா? சந்திரனை இருளாக்க முடியுமா? விண்மீன்களை வானத்திலிருந்து களைய முடியுமா? அப்படி என்றால் யெகோவா மாறாதவர் இருக்கும்போது அவரை நீயும் நானும் மாற்ற முடியுமா? தேவன் மனிதன் அல்ல, பொய் சொல்ல வேண்டும் என்று அவர் அவசியமில்லை, மாற வேண்டும் என்று அவருடைய நிலையில் எந்த விதத்திலும் தேவையும் இல்லை.
அவர் மாறாதவர், நிலைத்திருப்பவர். அவர் என்னை நேசித்தார் என்றால் இன்று கூட என்னை நேசித்து தான் வருகிறார். அவர் தனது இருதயத்தை எனக்காக அவர் நேசிக்கும்படியான அந்த நேசத்தை வெளிப்படுத்தும்படியாக என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக மரித்தவர், நம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார் என்றால் இன்றும் அதே நிலையில் தான் என்னை நேசிக்கிறார். இந்த செய்தியில் ஸ்பர்ஜனின் ஒரு அழுத்தம் திருத்தமான தேவ வார்த்தையின் சத்தியத்தின் உண்மையை ஆழமாக வெளிப்படுத்துகிறார். தேவனின் விசுவாசத்தை மாறாத தன்மையை வலியுறுத்திய இந்த வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு கடந்து போக உதவி செய்கிறதாக இருக்கிறது. நான்காவது நீங்கள் பார்க்கும் பொழுது ஸ்பர்ஜனின் இறுதி கருத்து அவருடைய பாதுகாப்பு ஒரு நாளும் மாறாதது. அவர் தம்முடைய மக்களிடத்தில் பேசும் பொழுது தேவனின் நிலையான அன்பிலும் விசுவாசத்திலும் நம்பிக்கையோடு நாம் சார்ந்து வாழக்கூடிய விதத்தில் அவருடைய மாறாத தன்மை குறித்து பேசுகிறார். ஒரு தேவனை விசுவாசியாத மனிதனிடத்தில் தேவனின் மாறாத நீதியை நினைவுறுத்தி அவர் மனம் திரும்பும்படி அழைக்கிறார். பயமுறுத்தும்படியாக அல்ல, மனம் திரும்பும்படியாக அழைக்கிறார். இந்த பிரசங்கத்தில் பார்க்கிற ஒரு 4 முக்கியமான காரியங்கள் ஸ்பர்ஜனின் ஆழமான ஒரு உபதேசத்தை, சத்தியத்தினுடைய அந்த காரியத்தை அவர் ஒரு ஆழ்ந்த முறையில் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக தேவனின் மகிமையை மையமாக கொண்டு இது தேவனில் நாம் நிலைத்திருக்கும் தன்மையை பற்றி கொண்டு வாழ்வதற்கு நமக்கு ஊன்றுகோலாக இருக்கும் தேவனின் குணம் என்பதை குறித்தும், மூன்றாவதாக அவருடைய உபயோகப்படுத்தும்படியான அந்த வார்த்தைகள் மிக ஆழமான ஒரு மொழி நடையில் மனிதர்களை கவர்ந்து இழுக்கும்படியான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. நான்காவதாக அவரது ஊழியத்தின் அடித்தளமாக அமைந்தது தேவனின் மாறாத தன்மை, தேவனின் ஆற்றலும் கிருபையும் பரிசுத்தமும் மாறாதது என்பதை அவர் வலியுறுத்தினார். முடிவுரையாக ஸ்பர்ஜனின் இந்த முதல் பிரசங்கம் தேவனின் மாறாத தன்மை என்பது ஒரு நம்பிக்கையூட்டும்படியான ஒரு அஸ்திவாரத்தை போடுகிற ஒன்றாகும். தேவனை அறியாதவர்கள் அவருடைய கிருபை அண்டிக் கொள்ளும்படியாக அறைகோவல் கொடுக்கிற ஒன்றாக காணப்படுகிறது. இது அவர் தம்முடைய கிருபையை பற்றி கொண்டு வாழ்கிற தேவன் கொடுத்திருக்கிற அந்த சத்தியத்தை மக்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக எளிதாகவும் ஆழமாகவும் சொல்லக்கூடிய திறமையை கிருபையாய் தேவன் கொடுத்திருந்த நிமித்தமாக அவர் 20 வயதிலும் செய்த அருமையான இந்த பிரசங்கத்தினுடைய மகா ஆழத்தையும் மேன்மையையும் தேவனுடைய மகிமையையும் அவருடைய மாறாத தன்மை ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் கொடுக்கிற மிகப்பெரிய நம்பிக்கையின் குறித்து பேசுகிறார். தொடர்ந்து நாம் அடுத்த 2வது செய்தியை பார்ப்போம். நன்றி. பக்தரின்